ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவாப்பழம் பறிக்கிற கண்டி வந்திருக்கோம். நவா காட்டுக்கு நவா காடை பாருங்கள். கரெக்டாக தன உள்ளே இருக்குது. பழம் பூரா கையை கழிக்கிறா. இது கிட்டத்துலேயே இருக்குது. நம்ம இப்படி நடந்து போய் பிடிங்கி சாப்பிட்டு போகலாம். இதுக்கு பேர் தான் நோக்காமல் திங்கிறது. யாருங்க இந்த மாதிரி எக்கு புக்காக இருக்கு மக்களே. உள்ளுக்க போக போக பார்த்தீங்கன்னா நிறைய பழம்லாம் வரும். வெள்ளைக்காட்சி எங்கே வெள்ளைக்காட்சி மரம் அது காமி மேலே ரோஸ் கலரில் இருக்குது. வெள்ளைக்காட்சிங்கிறேன். அப்படிதான் வெள்ளைக்காட்சி அப்படி தானே வளர்க்குவாங்க. கேட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறேன். காய் இவ்வளோ பிடிச்சிருக்கு. இதெல்லாம் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஒரு மரமாக பார்ப்போம். டேஸ்ட் பண்ணிகிட்டே போவோம். அது நல்லா இருக்காயா? நல்லா இல்லை. என்ன சீசன் இல்லையா? அந்த இதில் எல்லாம் கிடக்கு வரியா? பெரிய பழம் கிடைக்காது. அதில் இஞ்சி வரியா? இதில் கிடக்கு பெரிய பழம். சரிங்க கம்ப விட்டு இந்த ஏதோ சரி அதைத்தான் சொன்னேன். எவ்வளோ மரம் நிற்கணும் வரலே. ஐயா நான் ஏறிடா கொட்டிடுச்சு. விழுந்துச்சா இன்னும் சின்ன நான் மேலே வந்து பார்க்க அப்படி தெரியுதோட நண்பர்களே. எக்கு புக்கா மேலே நிற்கிது. ஆனால் சரியாக பல்கலன்னா மரம்லாம் கிட்ட கிட்ட இருக்கு. விளாங்க மரம்டா. விளாங்க மரம் மேலே கிடக்கு பாரு காய். ரொம்ப போனாட்டி நம்ம விளாங்க பறிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க. பெரிய காய் கிடக்கா மேலே. அந்த பெரிய கிடக்கு வண்டியில் இருக்கு. ஆமாடா சரி அதை எங்கே எரியுது? அதை நீங்கள் வேற பூமராங்க இங்கே வர பழம் கிடக்கலாம். காய் ஆமாடா எடு. அது பூச்சி பழம்டா. மணக்குதியா? அஞ்சு வரியா? மூந்து மாறு மணக்குதியா? பூச்சிலாம் இல்லையா? நல்லா தானே இருக்கு. உடத்து பாருங்க. நம்மளுடைய விளாக் சேனல் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ஏஓஜி விளாக்னு இருக்கோம். இந்த மாப்பிள்ள அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். என்னை ஏமாத்துறான் பாரு. கூட எடுத்து கொடுக்குறேன். காமிங்க. மரப்பழமாயா? அந்த வாசனை நல்லா வருதியா? ஆத்தாடி திரும்ப செத்து கிடக்குறா பக்கத்தில். ஓகே, நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஏதாச்சும் நல்லா மரமாக இருந்துச்சுன்னா ஏறி பிடுங்க வாங்க. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் பழம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றேன் மாலு. வாங்க போய் பார்ப்போம். இங்கே இருக்காடா அடே? ஆமாம் வந்துட்டேன். என்னடா போல கொட்டி கிடக்கு நம்மள. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மரத்தாண்டா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும். எனக்கு எங்க பழம் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி உள்ள நிறைய மரம் இருக்கு. இப்படி கொட்டி கொஞ்சம் பாருங்கம்மா. எவ்வளோ பழம் கொட்டி கிடக்கணும். தின்னு காமி. நீ திங்கிறீல காமி தின்னு. இந்தா அக்கா நமக்கு அருமையாக இருக்கு மக்களே. இங்கே பாருங்க பழத்தை கீழெல்லாம் கிடக்கு நிறையா. மரத்தில் எதையும் பறிப்போம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிப்போம். இந்த மரம் ஒடிச்சு வந்துடும் கீழே. ஏன் ஒடிக்காம? இதுதான் பழம். அது சின்ன வாதம் இருக்குல்ல மேலே. அது இவ்வளவு கொட்டி கிடக்கு. மேலே பண்ண பழத்தை காணும். இதெல்லாம் பழத்தை பழம் கொட்டிட்டு ஜோயா தெரியலை. இருக்கலாம். அண்ணே அன்று வாடி சாட்டி சொல்லி கரெக்டாக எடுக்கிறாடே. கவட்டுல விட்டு காமியா இருப்பியா? நீங்கள் வந்து எப்படி கிரியேட்டிவிட்டியை யோசிச்சு எடுத்துக்காரு. வெறும் அடிவட்ட பழம் மாத்தாண்டா கிடக்கு. நம்ம மரத்தில் ஏறினா ப்ரெஷ் பழம் கிடைக்கும். ப்ரெஷ் பழம் அந்த மரம் தான் ஏறு. இதில் ஏறுவோமா? அந்த மரம் தான் எனக்கு தெரியும். சரி வாங்க மக்களே, வாங்க மரத்தில் ஏறி வந்து நம்ம நல்லா பழம் பறிப்போம். ஆனால் அங்கிட்டு உள்ள சரி இவ்வளோ தூரம் வந்தீங்களா? பைய எடுத்துக்க வந்தீங்களா? இப்போ எதில் உள்ள இதை விட நல்ல நல்ல மரம்லாம் இருக்கா? இருடா ஒரு வார்த்தை ஏறி பார்த்துட்டு போவான். மக்களே, நீங்கள் இந்த தாட்டி மழை சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஆக்கிடுவேன் எனக்கு வீடியோ. அப்படி கிடையாது. இது நாட்டு பழம்மா. நம்ம கடையில் அங்கே வந்து ஹைப்ரிட் பழம். மலை பழம் தானே? மலையில் பழுக்கிற பழம் தானே? ஹைப்ரிட்
ம் கிராம மக்களே மரத்தில் ஏறுவோம். இதில் தான் போகணும் பாதை. நீ ஏறு, நீ தான் ஃபஸ்ட் ஏற போகிற. உள்ளூர்காரன் தாண்டா முதல்ல நான் ஏறல. குரங்கு தானே ஃபஸ்ட்டு ஏறணும். நீ வாழை உள்ள எடுத்து வச்சுட்டு கிளம்பு மேலே. ஏய் நல்லா கீழே எல்லாம் பெரிய பெரிய வளங்க. அதே மேலே வேணாங்கிறீங்க கேட்க முடியா? வா ஏறுங்க. ம் நஞ்சு வச்சுறாது பழம். பழம் எனக்கு நையாமல் வேணும். கிழிஞ்ச கூட எனக்கு கிளியாம வேணும். ஆமாம் வாங்க. கிளம்பு. கீழே இருந்து வேணுமா? எந்த வரையா போவான் ஃபஸ்ட்டு? வரக்கா தக்காயா? இங்கே வரு. இங்கே வரு. 2 பேரும் எனக்கு ஒரே வாதில் இன்னும் ஓடிச்சுக்கிட்டு மட்டும் கணக்கு போகிறோம். இங்கே வாரு வேணே. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பழம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மக்களே இங்கே இழுக்கக்கூடாது. திருப்பி பண்ணி மாறுது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பழம்லாம் இல்லை. அதனால் இறங்கி வேறு மரத்துக்கு போகிறோம். வாங்க அடுத்த மரத்துக்கு போய் கண்டனி பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி உள்ள நாவலை பறிச்சுக்கிட்டுருக்கா பறிச்சுட்டுருக்கா. ஆமாம் இதே எவ்வளோ கண்டு முளத்துக்கு மரம் கீழே விழுந்து. ஆமாம் போட்டு நவா கண்ணு. இப்படி போய் வீட்டில் போய் நட்டு வைக்கலாம்னு எங்கே நட்டு வைக்கிறோம் நம்ம. இங்கே இருந்தாலும் வளர்ந்து மரமாகி முளைக்கும். நிஜமா நல்லா இருக்கா? சத்தியமாக வேணா தின்னாரு. வேண்டாம் வாங்கிட்டு போவோம். இது எவ்வளோ பெரிய காட்டுன்னு பாரு. வந்து நான் பொட்டல்லேருந்து காமிக்கிறேன் பாரு. வேறு ஏங்கோ நம்மளை சுற்றி எல்லா பக்கத்தும் பச்சை பச்சேன்னு இருக்குவார். இது வந்து தண்ணி ஓடின வாரி. இது எந்த ஒரு காரணமும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. கரெக்ட். இந்த சுற்று வட்டாரத்தில் இது ஃபேமஸான ஏரியா நவாப்பழம் பறிக்கிறதுக்கு. நீங்கள் யாராச்சும் லோக்கலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த குட்டி மரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பெரிய பெரிய பழமாக இருக்குது. ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. பறிச்சுட்டு வருவாங்க. தெரியுதா? தெரியலையாடா? இருட்டா இருக்குல்ல. இதான் கையை பிடிங்க. அப்படியே காமிங்க. எங்கிட்டு அதை காமிங்க பழத்தை. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சின்ன மரத்தில் ஏறினோம்னா அதில் பாருங்கள் பழத்தை. மரம் தான் சின்னமாக இருக்குது, ஆனால் பழம் ஒன்று பாருங்கள் எத்த தாண்டி இருக்குதுன்னு. கொண்டா அது இருக்கிறதுல அந்த பெரிய பழம் தூக்கிட்டாண்டா. ஐயா கீழே இருந்துச்சு யாருங்க. பழம்லாம் முரட்டு சைஸு. அந்த பெரிய பழத்தை எடுத்துட்டேன். சரி வாங்க, இன்னொரு மரம் இருக்குது. இந்த வேலை முதலுக்கு போடணும் பார்த்தா. இந்தா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நிற்கிது. இங்கே வாரேன் என்ன வரேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நிற்கிது. அதில் போய் வேற போகிறோம் வாங்க. பார்த்து மச்சான் ஏறிமா இருப்பேன். எனக்கு லவ் ஃபெயிலியர். நண்பர்களே இந்த மரத்தில் நல்லா கொத்தாக பழம் நிற்கிது. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் தான் ஏறி போக போகிறோம். நல்லா இருக்குடா ஏறிக்கு வர்றது. அங்கே வாரு. அங்கே கால் வைக்கிற இடத்துல வர்றா கம்பளி பூச்சியா. ஆத்தாடி முத்துரு இருக்கு மேடம். அது என்னத்தை தின்னுக்கிட்டு இருக்காது. அது என்னமா இது பிசா மாதிரி இருக்குது. கம்பளி பூச்சிடாது. கம்பளி பூச்சியா? சரி ரைட்டு. நமக்கு வந்து வந்த வேலையை பார்ப்போம். உளுப்புறையும் பறக்குது. அப்படி மழை மாதிரி பெய்ய என் தலையில் மூசிலப்பெல்லாம் கொட்டலான்னு பார்க்குறேன். பழம் எக்கு புக்கா இருக்குடா மேலே. உழுப்பு விடு. அப்படிங்க கொண்டா கேமரா கொண்டா. ஆன்லான இருக்குது நண்பர்களே. ஆமாம் இதில் பழத்தை பார்த்தீங்கன்னா எக்கு புக்காக இருக்கும் நண்பர்களே. மேலே போய் காமிக்கிறீங்க பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க. அந்தளவுக்கு பழம் இருக்குது மேலே. இங்கே பாருங்க இப்படி கொப்பா
எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்க. கொட்டுது வைக்கல எல்லாமே. ஐயோ தீஞ்சி வாரா பழம். ஐயோ கணக்கு முடியாம இருக்குடா. இன்னும் முசூரம் கடிக்குது நல்லா. காலையில் வப்பு வப்புன்னு கொடுக்குது. இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கமும் அப்படி பழம் நிறையா பழம் இருக்குது. பாம்புடா பாம்புடா. பாம்பா நெசமாவா? அதை கிறுக்கு வேறு டைம் இருக்கேன். நண்பர்களை பாம்பு டைம் இருக்கிறாங்க மாதிரி ஏற விட்டு. சரிங்க பார்த்தீங்களா எவ்வளோ பழம் இருக்குது அப்படிங்கிறத வந்து போடுங்க. நீ வாடா மேலே வாடா. பழம் இருக்குடா எக்குப்புக்கா. பழம் சரியான பழம் இருக்குது. ஏ தாங்கும்டா. என்னையே தாங்குது ஒன்னையே தாங்காத. இந்த பாருங்க பழத்தை பாருங்க. உள்ள அங்கிட்டு மரம் நிறையா இருக்குமாப்ல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பழம் இருக்குன்னு. மக்களை கால் புறம் பார்த்தீங்கன்னா முசுறு கடிக்குது. பாருங்கள் எவ்வளோ முசுறு நிற்குது. இங்கே பாருங்க கால் தான் கடிச்சிக்கு நிற்கிது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மரம் செட் ஆகாது. பழம் நிறையா இருக்குங்க, முசுறு நிறையா இருக்குது. அதனால் நம்ம வேறு மரம் பார்த்து போகிறோம். வாங்க அந்த மட்டும் பார்ப்போமாடா. ம் சரி வா மாப்பிள்ள வா. பார்த்தீங்கன்னா மேலே முசுரா இருக்குன்னு உளுப்பி விட்டு கீழே வந்து பறக்கிட்டு இருக்கான் கவல் பையில். இன்னொரு மரத்தை பார்க்க வந்தோம். இது பார்த்தீங்கன்னா சதைப்பட்டுள்ள பழம். கொட்டை பார்த்தீங்கன்னா ஒரு துண்டாக இருக்குது, கடுகு மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா சதை அவ்வளோ இது இருக்குது. நான் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்க வரேன் உள்ளுக்க. சாப்பிட்டு பார்க்குறேன். கொட்டையை கட்டு. போய் சொன்னாங்க. சத்தியம் மஞ்சள் கொட்டையை பாருங்க. பழம் எப்படி போட்டேன். கொட்டையை பாருங்கள் சின்னமாக இருக்குது. இதான் பழம், அது கொட்டை. நல்லா இருக்குல்ல. அப்போ இதில் ஏறி பறிச்சிருமா பேசாமல். ஹலோ சொல்லுங்க. இந்த ஆம்பி வந்துகிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் எடுத்து ஓடியாந்துருங்க. சரி சரி. ஆல்ரெடி ஆள் ஏறி போயிருக்காயா? காலை சிரிக்காதுல. நீ என்ன புங்க மரத்தில் பார்த்துக்கிருக்க? புங்க மரம் இல்லை பக்கத்தில். அது புங்க மரம்டா. ஒரு காலில் எதுவும் சின்ன ஏறுது. இல்லை ஆல்ரெடி ஆள் ஏறி போயிருக்கியோ. நல்லா இருக்கும். பழம் இப்படி இருந்தா பழம் இப்படி இருந்தா அதே இந்த காலை வச்சிருக்கு மேலே. ஐயோ இங்கே வாத்து வாரியா. சரி நீ தெரியவே இல்லை. மேலே வாங்க ஏறிக்கி வாங்க. என்னது ஏறி வரவா? சரி கணேஷா புங்க மரத்தில் நாவப்பழம் பழுத்து பார்த்துருக்கியா? பார்க்கலையே. இந்த பழுத்து இருக்கு பழுக்கம் சத்தியமா. இந்த புங்க மரம் பாருங்க. புங்க மரம் கீழே விழுந்து விழுந்து உடஞ்சிருக்கும்டா. பழம் பழுத்துருக்கா இல்லையா? நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? ஆமாம். நாங்கள் என்னமோ பொய் சொல்கிற மாதிரியே நீ பேசுங்க. இங்கே கூட இங்கே கூட. நீ என்னமோ பழத்தை பறித்து கீழே போட்டு அது பாதில் உட்காந்துட்டு நான் அதை எடுத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். நீ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? மக்களே நம்ம மரத்தை உச்சியில் நிற்கிறான். இது கீழே இறங்குறது அதெல்லாம் நான் இறங்கிடுவேன். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பழம் அந்த வளம் இல்லை. ஆனால் டேஸ்ட் நிறையா இருக்குது. இருந்தாலும் கொப்பு கொப்பாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கு. நான் மேலே காமிக்கிறேனே, நீங்கள் காமிச்சா உங்களுக்கு தெரியும். டேஸ்ட் நிறையா இருக்காம பழம் நிறையா இல்லை, டேஸ்ட் நிறையா இருக்குது. இந்த இருங்க இதெல்லாம் தெரியும். இரு நான் ஒரு வாட்டமே இல்லாத இடத்துல நிற்கிறேன். நான் செருப்பு போட்டு போனியா மேலே? இல்லை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்டு பாருங்க பழம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அது என்ன இருக்குது. நான் கீழே காமிச்சில்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொஞ்சம் கொட்டை சின்னமாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதளவுக்கு இருக்குது. யாருங்க நண்பர்களே, நமக்கு தேவையான பழம் பறிச்சாச்சு. பையன் நிறையா பழம் வச்சுருக்கேன். நான் கீழே போய் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. வாங்க முதல்ல அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கிடுவோம். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எவ்வளோ காய் கிடக்கும் பாருங்கள். இதே முசுறு கூடு. இதை தப்பிச்சு நம்ம உள்ளே போனோம்னா
அப்படி நான்லாம் பார்த்ததே இல்லை. பழம் கிடைக்கும். இதாருங்க நின்றுக்கிட்டே பிடுங்கலாம். கொண்டு போகுது புரிஞ்சாச்சு. பாருங்க இது வந்து பில்லா பயத்து. நெக்ஸ்ட்டு படத்துக்கு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2-3 மாட்டில் ஏறி பறிச்சாச்சு வேணுங்கிற அளவுக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறான். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே காமியா அப்படி எந்த எவ்வளோ பழம் பறிச்சிருக்காங்கன்னு காமிக்க போகிறான். ஓகே, ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 பை பறிச்சிருக்கான். உள்ளக்க பாருங்கள், அப்படி அள்ளி காட்டியா ஒரு கையில் அள்ளி காட்டுங்க. அப்படி 2 கையில் வைங்க. 2 கையில் அள்ளி காட்டுங்க. 2 கையில் அள்ளி காட்டுங்க. 2 கையில் அள்ளி காட்டு. கொட்டாமல் எப்படி கொட்டாமல் நிறையா பார்த்தீங்கன்னா அப்படியே பருப்பாக சூப்பராக இருக்கும் மக்கள். பழம்னா இதான் பழம் பார்த்துங்க. ஓகே பாய். அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறோம். டாடா பாய் பாய். நல்லா இருந்தா பாய் சொல்லி முடிச்சு விட்டுருங்க. பாய் பாய். வாங்க.